உஷப்பா ஒரு வழியா வீரதீர சூரன் வந்து ஏழே கால்ஸும் மிராஜ்ல வந்து பாத்துட்டாங்க. காலையில இருந்து பிராட்வேல வெயிட் பண்ணி மிராஜ்ல புக் பண்ணி அங்க போயும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதா ஆகலையான்னு கவுண்டர்ல கேட்டு உள்ள போய் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள படம் வந்து செம ஒர்த்து. இவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்தது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ண வச்சிருச்சு இந்த வீரதீர சூரன். இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 ஒரு நைட்ல திருவிழால ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன லைன்ல ஆரம்பிக்கிற படம் தான் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2ஓட ஒரு குட்டியான பெஸ்ட் பிளாட். அண்ட் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். பிரச்சனை 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 பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். பட் பிரச்சனையா பார்க்காம அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசோ அதை விட சின்னதாக தான் வந்து சொல்யூஷன் இருக்கும். ஸோ எப்பவுமே பிக்கர் இஷ்யூவா வந்து யோசிக்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே வந்து அதை மூவ் ஆன் பண்ணி அடுத்த பண்ண வேண்டிய வேலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்கும். அதை கவனிங்க. ஒரே விஷயத்துல ஸ்டாக்னண்டா மாட்டி பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காதீங்க. ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாமே சாத்தியம்தான். ஸோ கம்மிங் பேக் டு வீரதீர சூரன் பார்ட் 2, எனக்கு வந்து பர்சனலா கேட்டீங்கன்னா தேனி ஈஸ்வர் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வராரு. ஏன்னா ஏகப்பட்ட கண்டினியூஸ் ஷாட்டு, செட் ஒர்க்ஸு, திருவிழா கூட்டத்துக்குள்ள ஒரு கண்டினியூஸ் ஷாட் அப்படின்னு மனுஷனுக்கு வேற லெவல் வேலை படத்துல. எனக்கு வந்து படம் பார்க்கும்போது ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம வந்து கேமராவா இருந்து படம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா ரா அண்ட் கல்ட்டா படம் இருக்கிறதுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப ஒரு பக்கத்துணையா வந்து இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு பர்டிகுலரா அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும்னா அதுக்கு செட் ஒர்க்ல வேலை பார்த்தவங்க, ஸ்டோரி போர்ட் ரைட் பண்ணவங்க, முதல்ல இது வந்து எப்படி வந்து டைரக்டர் எஸ்யூ அருண்குமார் வந்து விசுவலைஸ் பண்ணாரு, அதை எப்படி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு அப்படிங்கிறதுமே வந்து படம் பார்க்கும்போது எனக்கு ஸ்டில் மிராக்கிளா தான் இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை வந்து விஷுவலா ரொம்ப அழகா அவரோட டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஆர்டிஸ்ட் அந்த ஊர் மக்களே நடிச்சிருக்காங்களா இல்ல க்ரௌட் ஆர்டிஸ்ட வச்சு படத்தை எடுத்தாங்களான்னு தெரியல. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்ததுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான காரணம். ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து டைலாக்ல வாய்ஸ் ஓவரா வச்சு ஒரு சின்ன சின்ன சீரியஸான சீன்ல என்னென்ன மாதிரி வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் நோட் பண்ணி பார்த்தாலே வந்து அவ்வளவு ஹியூமர் வந்து ஒர்க் பண்ணி படமா எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அண்டு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான பில்லர் ஆஃப் த இந்த படம் ஜிவி வந்து மனுஷன் பிரிச்சு எடுத்துட்டாரு மியூசிக்கை. இப்படி தாண்டா போகணும் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர், அதுவும் ஒரு ரூட்டடான ஒரு ஏரியாவில் நடந்தா இப்படிதான் மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல தந்துருது. எனக்கு பெரிய ரிலீஃப் என்னன்னா படம் ஒரு நாள்ல எடுக்கிறத தாண்டி இந்த சாங்ஸ்ல இப்படி ஒரு சாங்கு, இந்த சாங்ஸ் வந்து இப்படி ஒரு மாண்டேஜ் வைப்பேன் அப்படின்னு தனியா அதுக்கு ஒதுக்காம அந்த சாங்குமே கதைக்குள்ள டிராவல் ஆகுறது படம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ஃபீனிக்ஸ் பிரபு நினைக்கிறேன். ஸ்டண்ட் மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியாது. ரியலிஸ்டிக்னு திருப்பி அந்த வேர்டை ஏன் நான் சொல்றேன்னா படம் பார்க்கும்போது ஒருத்தர் நம்ம முன்னாடி சண்டை போட்டா எப்படி ராவா ரஸ்டிக்கா இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீனிக்ஸ் பிரபு. ஸ்டண்ட் டீமுமே வந்து அதுக்கு பெரிய பக்கத்துணையா இந்த படத்துக்கு இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இந்த படம் வந்து பார்ட் 2 இருந்தாலும் இந்த படத்துல பார்ட் 1க்கான சில லேயர்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் எல்லாமே அங்கங்க வச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா அதெல்லாம் தாண்டி இது பார்ட் 1 தாண்டி ஒரு ஹோல்சமா ஒரு படமா வந்து என்டர்டெயின் பண்ணுச்சு. அதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஜிவி பிரகாஷோட மியூசிக்ஸ், சினிமோட்டோகிராஃபி பண்ண தேனி ஈஸ்வரோட ஒர்க்கு, அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் அருண்குமார். எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை கரெக்டா ஹானஸ்டா இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. தாராளமா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கிற மாதிரி எல்லாம் வந்து சீன்ஸ் இருந்தாலுமே இந்த கதைக்கு தேவையானதா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 படம். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா காளி, அதாவது சியான் விக்ரம் சாரோட ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு கனெக்ஷன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் பார்ட் 1ல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி கனெக்ஷன் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா தான் வந்து இருப்பாங்க. 2 வில்லனுக்கு நடுவுல ஒரு ஹீரோவையும் வந்து ஒரு கிரே ஷேட்ல வந்து நான் கீழே வந்து அடிபட்டா எனக்கும் வலிக்கும்ல, எனக்கும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி குடும்பம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலை வந்து ஹீரோக்குமே வந்து கொடுத்துருக்காரு. ரியல் லைஃப்ல இருக்கிற ஹியூமன்ஸோட ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் கலந்த கேரக்டர்ஸை வச்சு ரொம்ப அழகா வந்து
இந்த படத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இதை ஏன் நெகட்டிவ்ல நான் சொல்றேன்னா, ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸாவே வந்து படம் பார்க்கும்போது இருந்துச்சு. ஹீரோ எப்படி இதை கவுண்டர் அட்டாக் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து லாஸ்ட்ல வந்து ஆடியன்ஸுக்கு தந்தாலும், ஒரு ரொட்டீன் டிபிக்கல் கேட் அண்ட் மவுஸாவே வந்து சில இடங்கள்ல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷயத்துல வந்து அந்த ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. மெட்டஃபரிக்கலா சொன்ன ஆக்ஷன் கலந்த டைலாக் அண்ட் குறிப்பா டைலாக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. சியான் விக்ரமோட ஆக்டிங், எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங், இந்த படத்துல நடிச்ச சூராஜோட ஆக்டிங் அண்ட் அவருக்கு பெரியவர் கேரக்டர்ல நடிச்சவரோட ஆக்டிங், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கதைக்கு எங்கெங்கேயோ வந்து அந்த எமோஷனை ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பர்சனலா ஒரு ஹோல்சமான, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சியான் விக்ரம் சார் படம் பார்த்த மாதிரி எனக்கு தந்துச்சு. இப்போ இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவேன். வீர தீர சூரன் பார்ட் 2 works in a very unique manner as a stand-alone film. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்றதுக்கு நிறைய லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே போட்டு காமிச்சிட்டு பை பை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப், செகண்ட் லைட் ஆஃப். ஆஹா, லைட்டிங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி தான் கொஞ்சம் மூஞ்சி தெரிகிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் பை பை, ஹாப்பியாக இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். பை.